ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ் அவுட் சோர்ஸ் ரிலேட்டடான வீடியோ தான். தமிழ் அவுட் சோர்ஸ் எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஏன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக்லேருந்து வர்றது ஒரு 60 கொஷின்ஸ், அவுட் சோர்ஸ்லேருந்து வர்றது 40 கொஷின்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு தான் டிஎன்பிசி இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அவுட் சோர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணவே முடியாது. தமிழ் அவுட் சோர்ஸ் எங்கே படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முக்கியமாக இந்த தமிழ் அவுட் சோர்ஸ்க்கு எந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்வை தான் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்துக்கு எத்தனை புக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவுட் சோர்ஸ்ன்னு போனீங்க அப்படின்னா அந்த 27 தலைப்புகளை நீங்கள் அவுட் சோர்ஸில் கண்டிப்பாக படிக்கணும். வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயற்சொல் அகராதி அப்படிங்கிற புக்கில் முனைவர் விஜயராகவன் அவங்க எழுதின புக்கு தான் இது. நவீன தமிழ் அகராதி சி கிருஷ்ணசாமி பிள்ளை. மயங்கொழி சொல் அகராதி முனைவர் விஜயராகவன். அதே மாதிரி தமிழ் சொல் விளக்கம் முல்லை BL முத்தையா. பழமொழி 400 புலியூர் கேசிகன். மரபுத்தொடர் அகரவரிசை கிளிநொச்சி மாவட்ட தமிழ் சங்கம். தமிழை பிழையின்றி எழுதுவோம் தமிழ் இணைய கல்விக் கழகம். தமிழ் மரபு பொன் முத்துக்குமரன். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆகி பரந்தாமனார். தமிழ் வளம் 4 இளங்குமரனார். தமிழில் ஒற்று பிழையின்றி எழுத எளிய வழிகள் முனைவர் மு மணிமேகலை புஷ்பராஜ். இனிய தமிழை பிழையின்றி எழுத எளிய வழிகள் ரா திருமுருகன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்தர கட்டுரை இலக்கணம் 2ஆம் பாகம் ஞா நயன். தமிழில் தவறுகளை தவிர்ப்போம் முனைவர் முத்து கண்ணப்பர். பிழையில்லாமல் எழுதுவோம் ரா இளங்குமரனார். பயன்முறை தமிழ் டாக்டர் சௌ மாதர் மைதீன். கட்டுரை கசடரை எனும் வியாச விளக்கம் ஞா தேவநேயன். கட்டுரை வரைவியல் ஞா தேவநேயன். பிழை திருத்தும் மனப்பழக்கம் இனிய தமிழ்மொழியின் இயல்புகள் தமிழண்ணல். ஓகேங்களா? இதெல்லாமே நம்ம புக்கில் படிக்க வேண்டியதுங்க. இது இந்த புக்கில் நம்ம நமக்கு தேவையானதை படிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உவமை தொடர்கள், ஓரெழுத்து ஒரு மொழி, குரில் நெடில் வேறுபாடு, ஊர் பேறுகளின் மரபு, இருபொருள் குறிக்கும் சொற்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொற்கள், பிழை திருத்தம். இதெல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸு, அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் மெட்டீரியல். ஓகேங்களா? டிஎன்பிசி குரூப் 4 மெட்டீரியல்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அதுலேயும் ஒரு சில விஷயங்களை நம்ம படிச்சுக்கணும். இவ்வளோ நீங்கள் படித்தா தான் தமிழில் நம்ம நினைக்கிற மார்க்கை நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இந்த புக்கு நேம் கொடுத்தாச்சு, அதை எழுதுனவங்க பேர் கொடுத்தாச்சு. புக்குக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை எப்படி யார் கொடுக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சாய்ஸ் அகாடமியில் தமிழ் அவுட் சோர்ஸ் புரட்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க சார். இதை ஒரு 3 விதமாக கிளாஸ் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் அகாடமி ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நான் தமிழ் அவுட் சோர்ஸ்க்குன்னு 2 சேனல் தான் ஃபாலோ பண்ணுறேன். நம்ம ஆல்வேஸ் எப்போதும் ஃபாலோ பண்ணுறது கிஷோப் அகாடமி, அது இல்லாமல் சாய் சார் தான். அவங்களுடைய தமிழ் அவுட் சோர்ஸ் புரட்சியில் நான் இணைஞ்சிட்டேன். நீங்கள் இணைய நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்ட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.